ரிதி 2020ஆம் ஆண்டு ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவின் தங்க மகனாக திகழ்ந்த நீரஜ் சோப்ரா இன்றைய தகுதி சுற்று போட்டியிலும் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் அவர் ஈட்டி எறிந்த தொலைவை விட கூடுதலாக 2 மீட்டர் தொலைவு அதிகமாக தகுதி சுற்றிலேயே இருந்திருப்பதால் இந்த முறையும் நீரஜ் சோப்ரா தங்கம் வெல்லப்போவது உறுதி என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் போது நீரஜ் சோப்ரா எறிந்த தூரம் 87.58 மீட்டர் தொலைவுக்கு அவர் இறுதிப் போட்டியில் ஈட்டியை எறிந்து தங்கப்பதக்கத்தை வென்றார். இப்போது தகுதி சுற்றிலேயே 89.34 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டியை எறிந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பதன் மூலமாக பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வெல்வார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. நீரஜ் சோப்ரா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு மீண்டும் தங்கப்பதக்கத்தை வென்று தருவாரா என்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்களிடையே எழுந்திருக்கிறது. இதுவரை துப்பாக்கி சுடும் போட்டியில் மட்டுமே மனுபாக்கர் மற்றும் குசேலா உள்ளிட்டோர் 3 வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். மனுபாக்கர் 10 மீட்டர் ஏர் ரைபிள், 25 மீட்டர் ஏர் ரைபிள் மற்றும் 50 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார்கள். இப்போது ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் பதக்க வாய்ப்பு பிரகாசமடைந்திருக்கிறது. இறுதிப் போட்டி நாளை மறுதினம் 11:55 மணிக்கு பாரிஸில் இறுதி போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் தற்போது எரிந்த அந்த தொலைவை எரிந்தாலே கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கை விட அதிக தொலைவுக்கு எரிந்த சாதனையை படைத்திருப்பதுடன் உலக சாதனையும் படைத்து அவர் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவுக்கு 2வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று தருவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புக்கு விடை நாளை மறுதினம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் நடைபெறும் இறுதி ஈட்டி எறிதல் போட்டியில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஹரியானாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா மீண்டும் சாதனை படைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு தற்போது நாடு முழுவதும் அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை அவர் எறிந்த தொலைவை விட 2 மீட்டர் அதிகமாக தகுதி சுற்று போட்டியிலேயே இருந்திருப்பதால் அவருக்கு இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலும் பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பு, அதுவும் தங்கப்பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது.